நாம எல்லாரும் ரவா உப்புமா சாப்பிட்ருப்போம். சூரிய வம்சம் பழம் வந்ததுலேருந்து இட்லி மீந்து போனாலும் இட்லி உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். அந்த வரிசையில் நாம ஏன் புதுசாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணது தாங்க இந்த பிரெட் உப்புமா. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 துண்டு பிரெட்டு சேர்த்து ரவை போல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருந்த முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டும் கோல்டன் கலரில் பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நான் இங்கே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருந்தது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்த பிரெட் தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டிருந்தோன்னா பிரெட் எல்லாம் முழுவி சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கேரட் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. பச்சை மிளகாவோட காரம், அங்கங்கே கிடைக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸோட இனிப்புன்னு இந்த பிரெட் உப்புமா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.